எல்லா தடவை மாதிரி இன்னைக்கும் லேட்டா வந்தது யாருன்னா நான் தான். ஏன்னா என்னெல்லாம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணியோமா அண்ணன் ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. வேலையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. அந்த தடங்களையும் முறியடிச்சுட்டு பிந்தியான வருவேன் சொல்லி வந்திருக்கேன். அரண்டான்னு தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு நான் பிந்தி தான் போவேன். இந்த அளவு எல்லாம் கேட்காத நாட்டுக்கிட்டு செத்துருவோம். நானும் ட்ரை பண்ணிட்டேன். நான் ட்ரை மை பெஸ்ட்னு பாக்கேன். நான் ட்ரை மை பெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணா இப்போ 9 மணிக்கு நான் ஒன்னு வந்து வர சொன்னேன். நீ அப்ப வந்து ஒரு 9:30 ஒரு 9:30 சொன்ன ஒரு மரியாதை கேண்டி 9:30 வந்து நின்னுட்டு 11:30 வரைக்கும் இங்க வெயிட் பண்ணி நிக்க. நீ வருவ, நீயும் போன் பண்ணி சொல்ற 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 2 hours இதே சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியாது. ஒரு கல்யாணம் ஆகி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல, அதுக்காண்டி கல்யாணம் மட்டும் ஆகல. நீ அப்படி வரியா? நாட்கள் போக போக விளாக்ல ஆளு குறைஞ்சிட்டே வருது. ஏன்னு தெரியல. எனிமீஸ் வந்து எங்களுக்கு உருவாயிட்டு இருக்காங்க புதுசாட்டு. நம்ம அண்ணன் வீட்டுல மந்திரிச்ச முட்டையில எடுத்து வச்சிருக்கு. எடுக்க விடாதுன்னு. முட்டை இல்ல, முட்டைய நிக்கிற வந்தாலும் நாங்க விளாக் போடுவேன்னு எடுக்கதான் செய்வோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், முட்டைய வைங்க இல்ல நிக்கிற வைங்க, நாங்க வீடியோ போட்டே ஆகும். நம்ம இன்னும் எந்த ஸ்பாட் வந்திருக்கேன்னு சொல்லுங்கண்ணா. நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒன்றும் இல்ல, நான் சொல்லிட்டு நான் எடுத்து போவேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லியேன், இது கன்னியாகுமரி மக்களுக்குள்ள வீடியோ. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, சரின்னு சொல்லுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன ஸ்பாட்னா வந்து இயற்கை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு அதுக்கு மேல தம்பி ரோட்ல வண்டி வருது தம்பி, ஏத்தி இறக்குறாங்க. நீங்க நின்னு அவர் ஏத்திட்டு போயிட்டே இருப்பாரு. நல்லா ஸ்லோவா போயிட்டு இருக்காரு. அருவிக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட் வந்திருக்கான். தெரியாத ஒரு ஸ்பாட், ஆனா தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு மொக்க ஸ்பாட். ஆனா வந்து பெருசா எதுவும் இருக்கா. டூரிஸ்டர் வந்து சிலவங்க வந்து வருவாங்க. டூரிஸ்டர் நிறைய வருவாங்க. அருவி எல்லாம் இருக்கும், குளிச்சலாண்டிலே டவல் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அழகு நீங்க இன்னும் ரசிக்கல. அவர் காமெடி பண்றாரு. காமெடி பண்ணி வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இந்த ஒரு போட்டோ ஸ்பாட் ஆகும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கேயாச்சும் போய் குளிக்கணும்னு யோசிச்சேன். டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு அருவிக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டை வந்து நான் கஷ்டப்பட்டு கூகுள்ல ஃபுல்லா நேற்று நைட்டு ஃபுல்லா ரிவ்யூ பார்த்து கஷ்டப்பட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணணும். இல்ல டேட்டா தீரது இல்ல. நீங்க தேவைக்கு யூஸ் பண்றீங்க, செலவையெல்லாம் நெட்டை எதுக்கு யூஸ் பண்ணவே தெரியல. நீ 12 மணிக்கு அப்புறம் வீடியோ கால் பண்றது இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ. ஆனா நான் வளரும் குழந்தை, நீ ஆல்ரெடி நல்லா வளர்த்தி விட்டுருப்பா பிள்ளைல எங்கேயாச்சும். இங்க வந்து நம்ம குளிக்க வந்து பார்க்க நல்லா இருக்கேன், ஆசையா இருக்கான். ஆனா இங்க பர்டிகுலர் பிளேஸ் வந்து இங்குள்ள மக்கள் குளிக்கிறது அது வந்து சேஃபான பிளேஸ். ஆனா மத்த இடங்கள் வந்து இங்க ரொம்ப டேஞ்சரு. இங்க வந்து தண்ணியை பார்த்தோம்னா ஆகான்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் வளர்த்தி போட்டுட்டு சாடுவீங்க. அப்படியே வந்து நாளை போஸ்டர்லயும் வந்து சட்டை இல்லாம தான் இருப்பீங்க. அதனால வந்து இங்க வந்தா பாத்தீங்களா குளிக்க நல்ல அந்த இடம் எல்லாம் சேஃபா குளிச்சு அப்படியே போனீங்கன்னா வீட்டுக்கு பத்திரமா போவீங்க. இந்த சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா, குருவியோட பேட்ஸோட சவுண்ட் நல்லா இருக்குடா. சத்தியமா இந்த சில இடத்துல எல்லாம் போனா ஓவர் கிரௌடா இருக்கு இந்த டைம் வந்து. ஏன்னா சம்மர் டைம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் சம்மர் முடிஞ்சு ஸ்கூலே திறந்தாச்சு. இந்த வெயில் காலத்துல மேக்ஸிமம் வெளி ஆட்கள் தான் நம்ம ஏரியால வந்து கன்னியாகுமரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து குளிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த டைம் வந்து நம்ம இடையில நம்ம போய் நிக்கும்போது அதே ஒரு டாஸ்கா இருக்கு, நிக்கிறதே ஒரு டாஸ்கா இருக்கு. சில நேரம் நம்ம விளாக் எடுக்கும் போது நம்மளே பாத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வேற எங்க தியேட்டர்ல எல்லாம் போய் வீடியோ எடுக்கும் எல்லாம் நம்மளே பாத்துட்டு இருப்பானா. படத்துக்கு வந்தானா படத்தை பாருயா, நாங்க ஏதாவது கிளம்பிட்டு போறோம், நீ எதுக்கு நம்மளே பாத்துட்டு. நமக்கும் வேலை நடக்காது. ஓ அப்படியா விஷயம். நாங்க இந்த ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட் மாத்துறோம் எதுக்கும் இந்த இடத்துல. ஏன்னா எங்க கேமராமேன் ரோட்ல நிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கூட நின்னா ஒரு கேமரா தூக்குவாரு இப்போ. அதனால வந்து நாங்க இனி அடுத்து வந்து அந்த சைடு வந்து செம ஒரு ஸ்பாட் இருக்கு. அதாவது என்ன, அந்த பசங்க நிக்கிறாங்க இல்ல, அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டு. இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா காமிக்கணும், அதுவும் கேமரால காமிக்கிறத விட மேல போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டிய ட்ரோன்ல எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். வந்து அதனால வந்து ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டுட்டு போங்க. எம்ஜிஎம் vloggers வந்து மேலும் மேலும் வளர்த்துங்க. உங்களுக்கு வேண்டிய ட்ரோன்ல வந்து இந்த ஏரியா சூப்பரா வந்து நாங்க காமிச்சு தரோம். போன் வீடியோக்கு நாரங்க வச்சாச்சு, இனி ட்ரோன் வீடியோக்கு பூசணிக்காவா. So keep supporting guys.
ஆனா நீங்க பாத்திருக்கீங்களா, நம்ம இப்போ ஒரு அருவி பண்ணா ஒரே இடத்துல மட்டும்தான் அருவி இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஆனா நம்ம இந்த ஸ்பாட் மட்டும்தான் எங்க பார்த்தாலும் அருவி. எங்க பார்த்தாலும் நம்ம குளிக்கலாம், தரமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேர் எது? அருவிக்கால. எக்ஸாக்ட்லி. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், பட் வந்து பெருசா யாரும் வர மாட்டாங்க. வந்த சூப்பரா குளிக்கலாம், ஆனா டேஞ்சரான ஒரு ஸ்பாட். எதுக்கு லேட்டா வர இப்படி? நான் சிம்பிளா ஒரு டயலாகோட முடிச்சு கேட்கற மாதிரி இருக்குமா அதுவாச்சும்? அப்ப சொல்லு. காட்டுல வளர்ற மானும் நம்ம வீட்டுல வளர்ற ஆணும் கடைசியில ஓடிட்டே தான் இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இதுக்காக வந்து முக்கியமாட்டு எங்களுக்கு வந்து இல்ல ட்ரோன் எல்லாம் வச்சு வீடியோ எடுத்திருந்த எங்கள் ப்ரோ அண்ணா இருக்காரு, அவரு தான் அந்த ட்ரோன். அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? அருவியிலே குளிச்சது நம்ம ஏரியா கன்னியாகுமரி தான். பாத்தீங்களா guys, அருவிகரை எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேண்டி நாங்க இங்க vlogல நாங்க பேசணுமோ என்னதோ ஏகப்பட்ட கிளிப் எடுத்து வச்சிருக்கோம். அது கூட கோப்பம் இல்ல, கிளிப்பா எடுத்திருக்கோம். குளிச்சிட்டு இருந்தா ஒரு ஆளுக்கு மானம் எல்லாம் பறந்து போயிட்டு டவல் தனியா போய் தண்ணி கொண்டு போகணும். நான் எதுக்கு இழுக்க போறேன்? அளவிருக்க மாட்டேன், இப்பதான் அது தண்ணியே கண்டிருக்கேன் அந்த டவல். லொகேஷன் கேக்குறியா? லொகேஷன் நாங்க போட்டு வரோம். ஸோ நீங்க அந்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்தமா குளிச்சமா போகாம ஏகப்பட்ட பஞ்சாயத்து எங்க மேல 2-3 ரிப்போர்ட் ஆயிடுச்சு. நாங்க வந்து நிறைய ஸ்பாட் சொல்லி தான் கொடுக்குறோம் சொல்லிட்டு. அதனால வந்து கடைசியா வந்து இந்த வீடியோ கோதையார் வீடியோ காட்சி. அதனால வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஸ்பாட்டு போனா கூட காமிச்சு தர ஸ்பாட்டுக்கு நீட்டா போயிட்டு நீட்டா வாருங்க. ஓவரா வந்து நான் மற்றவனாகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இந்த பில்டப் காட்டுற வேலையெல்லாம் வச்சிருக்காதீங்க. அழிஞ்சு போயிருவீங்க, இவனை மாதிரி.